அந்த சிவனாகவே மாறி ருத்ர தாண்டவம் ஆடி மோடியை அமித்ஷாவை பாஜக சங்கி கும்பலை வச்சு செய்து கிழித்து எரிந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். பாராளுமன்றமே நடராஜர் என்ன சொல்கிறது ருத்ரதாண்டம் ஆடக்கூடிய சிவாலயமாக மாறிவிட்டது. அதை கண்டு உண்மையான போலியாக இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா நடுநடுங்கி போயிருக்காருன்னு சொல்ல வேண்டும். மகாத்மா காந்தி, the Prime Minister, of course, who has a direct connection with God, speaks directly to God. The Paramatma speaks to Modi ji's Atma directly. Unlike with all humans, we are all biological. We are born, we die, but the Prime Minister is a non-biological being. அதாவது அயோத்தியில் ஜெயித்தார்லே ஒரு தலித் எம்பி அவரை அழகா, அதாவது இந்த அயோத்தி அரசியலுக்கு ராமர் அரசியலுக்கு ஆப்பு வைத்த நாயகனேங்கிற மாதிரியா மிஸ்டர் ஸோ வெல்கம் வெல்கம் சொல்லி அவர் கட்டி பிடிச்சி யார் அயோத்தியில் ஜெயிச்சார்ல எம்பி அவரை கட்டி பிடிச்சி ஆற தெளிவி. சார் कहां तक इन लोगों ने डर फैला दिया. मैं आपको अयोध्या से शुरू करता हूं. सर नमस्कार. உங்களுக்கு வேணா பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம், அது அவனோட ஒட்டுமொத்த பாசிசத்தோட கோரமுகத்தோட ஒட்டுமொத்த அந்த தாந்தோண்டித்தனமான முகத்தையே அடித்து சிதைச்சிட்டார் ராகுல் காந்தி தான் சொல்லணும். இது ஒரு பெரிய சம்பவமாக செத்துட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படித்தான். Now there is a third idea and a very powerful idea that emerges from the idea of truth, courage and non-violence. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி பண்ணுறீங்க, பெரும்பான்மை இந்துக்களை அவமதிக்கின்ற மாதிரி சொல்ல வந்தார். நோ 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 அப்படி நீங்கள் அப்படி சொல்லவே இல்லை ராஜா, உங்களை சொல்லவே இல்லை. நான் இந்துக்களை வன்முறையாளன்னு சொல்லலை. नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है, आरएसएस पूरा हिंदू समाज नहीं है. தெளிவாக சிவன் படத்தையே வச்சு மோடி செஞ்ச விதருக்கு பார்த்தீங்களா, அட 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 சூப்பருங்க, பட்டை கிளப்பிட்டாங்க ராகுல். உண்மையாக சொல்கிறேன், ஒரு ராயல் செல்ட் மேன், அற்புதமான. நீ பிரதமராக இருந்தால் கூட அந்த அளவுக்கு முயற்சி பெற்றுக்க மாட்டேங்கயா. வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுங்க. அநேகமாக சுதந்திர வரலாற்றில் இப்படி ஒரு உரையை கேட்டதில்லை, இப்படி மெய் செலுத்துவதில்லை. அந்த அளவுக்கு இந்த பாசிச பாஜகவை வச்சு செய்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அற்புதமாக இருக்குது. உங்களபடியே சொல்கிறேன், ராகுல் காந்தி பிரதமர் ஆயிருந்தால் கூட எனக்கு இந்த அளவு மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவரானது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை, அவ்வளவு பெரிய மரியாதையை, அவ்வளவு பெரிய உள்ள திளைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, பரவசம் சொல்லுவாங்கள்ல ஆன்மீக பாணியில், அது மாதிரி இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டாருங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆயிருந்தால் கூட எனக்கு இந்த அளவு மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவரானது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை, அவ்வளவு பெரிய மரியாதையை, அவ்வளவு பெரிய உள்ள திளைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, பரவசம் சொல்லுவாங்கள்ல ஆன்மீக பாணியில், அது மாதிரி இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டாருங்க ராகுல் காந்தி. அருமையாக பேசிட்டார். இதை மாதிரியா ஒரு பேச்சு இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு பாராளுமன்ற வரலாற்றில் இப்படி யாரும் பேசியதே இல்லை என்று கூட சொல்ல முடியும். ராகுல் காந்தியை ஒரு காலத்தில் பப்புன்னு சொன்னாங்க இல்லையா, பாஜக மோடி அமித்ஷாவை பருப்பு எடுத்து விட்டார் பப்பு. அந்த அளவுக்கு வச்சு செய்திருக்கிறார் மோடி என்று தான் சொல்ல வேண்டும். என்னடா அது ஆரம்பத்தில் இவ்வளோ சிலாயிரு நினைக்க வேண்டாம், அந்த அளவுக்கு உள்ளபடி சொல்கிறேன். பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவருக்கான 100% அந்தஸ்தை பிரதமரை விட ராகுல் காந்திக்கு பொருந்துகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இன்றைக்கி வச்சு செய்திருக்கிறார். பல சம்பவங்களை வச்சு செய்திருக்கிறார். அதை ஒவ்வொன்றாக பார்ப்போவாங்க. குறிப்பாக இன்றைக்கி பாராளுமன்றம் கூடும்போது காலையிலேயே பல சம்பவங்கள் செய்தது இந்திய கூட்டணி. குறிப்பாக நீட்டுக்கு எதிராக, நீட்டோட அந்த நீட்டு ஸ்கேம் இருக்கு இல்லையா, அதில் உள்ள குளறுபடிகள் எதிராக இடிஐ, சிபிஐ, ஐடிஐ எல்லாம் எப்படி இந்த பாஜக அரசு மிக கேவலமாக அந்த தன்னாட்சி அமைப்புகளை ஏவிவிடும் நாய்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் எதிராக பல சம்பவங்களை செய்தார்கள். காலையிலேயே, அதாவது பாராளுமன்ற வளாகத்தில் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். அதுவே காலையிலிருந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருந்தது.
குறிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மிக கொடுமையான சட்டங்களாக இருக்கக்கூடிய 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து அதற்கு எதிராகவும் நாடு முழுக்க போராட்டங்கள் போய் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வழக்கறிஞர் பெரிய அளவில் முன்னெடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். மதுரையில் கூட அது நடந்தது, சென்னையில் நடக்கிறது, மேற்கு வங்கம் முழுக்க முழு அடைப்பு. அப்படி ஒரு சம்பவங்கள் எல்லா நாடு முழுக்க கொந்தளித்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா நாடு முழுக்க பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராட்ட களமாக இந்தியாவே மாறி இருக்கிறது. இப்படியான சூழலை தான் பார்த்திங்கன்னா இப்போ பாராளுமன்றமும் கூடியது. அதில் தான் நம்ம ராகுல் காந்தி வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம், ஒரு என்ன சொல்கிறது, ராகுல் காந்தியை தோழர் என்று சொன்னால் கூட 100% பொருந்தும் என்று தான் மனதார சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி அவர் செய்த சம்பவம் அப்படி. குறிப்பாக மோடியை முதல்ல ஆரம்பத்திலே கலாய்க்க ஆரம்பித்தார். அவர் கடவுளோட தான் பயாலஜிகளை பிறந்தவர் கிடையாது, அவர் ஒரு அன்பயாலஜிக்கு. அவர் கடவுளோட பேசக்கூடியவர். கடவுள்லேருந்து கேட்டுத்தான் அந்த பண மதிப்பெல்லாம் நடைமுறைப்படுத்தினாரோ என்று கலாய்க்க ஆரம்பிச்சார். பாருங்க, என்னடாம்மா இந்த மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சுன்னு பார்த்துன்னு அப்படியே மூஞ்சி மோடியோட முகத்தை பார்க்கணுமே, செத்துட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படித்தான். அதே மாதிரியே ஓம் பிர்லா என்னடா செய்வதுன்னே அந்த ஆளுக்கு புரியலை. இப்படி ஒவ்வொன்றாக அப்படியே அடுக்க ஆரம்பித்தார். ஒரு இடத்துல மோடி ஒரு திசை திருப்புறாராம். வழக்கம் போல் அந்த மதத்துக்கு எதிராக நான் இந்துத்துவ பிரதிநிதிவோ காட்டிக்கிறான் மாதிரியா ஒரே ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி பண்ணுறீங்க, பெரும்பான்மை இந்துக்களை அவமதிக்கிற மாதிரி சொல்ல வந்தார். நோ 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 நோ, அப்படி நீங்கள் அப்படி சொல்லவே இல்லை ராஜா, உங்களை சொல்லவே இல்லை. நான் இந்துக்களை வன்முறையாளன்னு சொல்லலை. नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है, आरएसएस पूरा हिंदू समाज नहीं है. அதாவது இந்து என்பது, இந்துக்களின் பிரதிநிதி என்பது ஆர்எஸ்எஸ் இந்து அல்ல, பாஜக இந்து அல்ல, மோடி இந்து அல்ல, அமித்ஷா இந்து அல்ல, நீங்கள் தான் இந்துக்களே கிடையாது, நீங்கள் தான் இந்துக்களுக்கே எதிரி அப்படின்னு அடிச்சா பாருங்க ஒரு அடி. அப்படியே உட்காந்துட்டார் மோடி. அந்த ஆடிப்போனார் மோடின்னு சொல்லுவாங்கல்ல, அது இன்னைக்கு மிக கச்சிதமாக தெளிவாக பொருந்திருக்கிறது. அமித்ஷா ஒரு பக்கம் கூகுளில் நீ அப்படி பேச பிரைம் மினிஸ்டர், அப்படியே நீ உங்களுக்கு வேணால் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், அது அவனோட ஒட்டுமொத்த பாசிசத்தோட கோரமுகத்தோட ஒட்டுமொத்த அந்த தாந்தோண்டித்தனமான முகத்தையே அடித்து சிதைச்சிட்டார் ராகுல் காந்தி தான் சொல்லணும். இது ஒரு பெரிய சம்பவமாக பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக மாறிவிட்டது. இதுக்கு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அறிவிங்க. குறிப்பாக तो शिव जी कहते हैं सर देखिए मेरा वो हटा दिया आपने सर, वो देखिए सर हटा दिया, कैमरा से हटा दिया. चेहरा सदस्य सर देखिए वापस आ गया सर, हटाओ सदस्य. ये देखो சிவன் படத்தை வச்சு செஞ்சார் ராகுல்னே சொல்லலாங்க. அதாவது நாங்கள் அல்லாவின் முகமாகவும் நபிகளின் அல்லாவின் முகமாகவும் இயேசு கிறிஸ்து முகமாகவும் சிவன் முகமாகத்தான் இருக்கிறோம், நாங்கள் அப்படி எல்லா மதத்துக்கானவராகத்தான் இருக்கிறோம். ஆனால் மோடி அப்படி அல்ல, ஆர்எஸ்எஸ் அப்படி அல்ல, அமித்ஷா அப்படி அல்ல, பாஜக அப்படி அல்லன்னு அடித்தா பாருங்க. சிவன் படத்தை காமிச்சு சிவன் படத்தை வச்சு செய்தான்னு சொல்லுவாங்கள்ல, சம்பவம் செஞ்சான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியா இவன் பாஜக என்ன அரசியலை, இந்துத்துவ அரசியலை என்ன கையெடுக்கிறதோ அந்த அரசியலவே கையில் எடுத்து சைக்காலஜி அட்டாக்னு சொல்லுவாங்கள்ல, 100% பொருந்தும். தெளிவாக சிவன் படத்தையே வச்சு மோடி செஞ்ச விதருக்கு பார்த்தீங்களா, அட 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 சூப்பருங்க, பட்டை கிளப்பிட்டாங்க ராகுல். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ராயல் செல்ட் மேன், அற்புதமான. நீ பிரதமராக இருந்தால் கூட அந்த அளவுக்கு முயற்சி பெற்றுக்க மாட்டேங்கியா, ஆனால் எதிர்கட்சி தலைவராகி நீ செஞ்ச விதம் இருக்குதே வேறு லெவல். உண்மையிலே சொல்கிறேன், இந்தியா ஒரு ஜனநாயக பாதை நோக்கி செல்கிறது, ஒரு நம்பிக்கை இழந்த நிலை இருக்குல்ல, அது இப்போத்தான் ஒரு தெளிவாக ஒரு சரியான திசை நோக்கி இந்தியா செல்கிறது. அது இந்தியாவை தெளிவான திசைவெளி போக்கில் கொண்டு செலுத்துவர் யார் என்றால் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் என்பது உறுதியாக இருக்கிறது. இதுதான் மிக 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 கவனிக்க வேண்டிய ஏரியா. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் இவர் செய்த 10 ஆண்டுகள் அவர் செய்த அட்டூழியம் அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக முதல் நாள் உரையிலேயே தரமான சம்பவங்களோடு தரமான அரசியல் நேர்த்தியோடு யாரையும் எந்த வகையிலும் புண்படுத்தாமல், அதே சமயத்தில் பாஜகவை எந்த மொழியில் எதை வச்சு செய்ய வேணுமோ அதை வச்சு, குறிப்பாக சிவன் படத்தையே வச்சு
செஞ்சிருக்கிறார் ராகுல் காந்தி என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அற்புதமான பேச்சு. இது ஒரு நல்ல துவக்கம். அது மட்டும் இல்லை, என்னென்னமோ ஜெய் ஸ்ரீராம் வழக்கம் போல சங்கியில் கத்துனாங்க. சங்கியில் கத்துலாம் கொஞ்சம் சட்ட சேவைன்னு வச்சுங்களேன். அப்புறம் உடனே மைக் ஆஃப்னு கொந்தளிச்சிட்டார். அவர் யாரை மைக்கு ஆஃப் சொல்லுங்க, அவர் யாரா? இவர் ஓம் பிர்லா. யார் ஓம் பிர்லா? மனநிலையை பார்த்தா எதுக்கெடுத்தாலும் மைக் ஆஃப்னு பண்ணாங்கல்ல, அதெல்லாம் எதுவும் செய்ய முடியலை. மைக் ஆஃப் பண்ண முடியாமல் செம்பத்து போயிட்டு ஓம் பிர்லா என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ராகுலுடைய பேச்சு ஒரு சோசலிசவாதியாக, ஒரு ஜனநாயகவாதியாக, ஒரு இந்திய குடிமகனாக, இவங்க பாயிண்ட் ஆஃப் சொன்னோம்னாக்கா ஒரு நல்ல இந்துவாக, யார் சங்கிலின் பாயிண்ட் ஆஃப் சொன்னோம்னாக்க ஒரு நல்ல இந்துவாக, ஒரு நல்ல சமத்துவத்தை விரும்பக்கூடிய ஒரு சமூக நீதி கோட்பாட்டாளனாக, சமூக நீதி காவலனாக, அதாவது ராகுல் காந்தி வளர்ந்திருக்கிறார். அப்படி அவருடைய பேச்சில் அனல் தெரித்திருந்தால் சொல்ல வேண்டும். அதை விட போகிறப்போ இன்னொரு சம்பவம் செய்தார். அதாவது அயோத்தியில் ஜெயித்தார் இல்லையா ஒரு தலித் எம்பி அவர்கள், அவரை அழகா, அதாவது இந்த அயோத்தி அரசியலுக்கு ராமர் அரசியலுக்கு ஆப்பு வைத்த நாயகனேங்கிற மாதிரியா மிஸ்டர் வெல்கம் சொல்லி அவர் கட்டி பிடிச்சி, யார் அயோத்தியில் ஜெயிச்சார்ல எம்பி, அவரை கட்டி பிடிச்சி ஆட தெளிவி. சார் कहां तक इन लोगों ने डर फैला दिया. मैं आपको अयोध्या से शुरू करता हूं. सर नमस्कार. மோடியை உண்டு இல்லைன்னு ஆக்கிவிட்டார். பிஜேபி போலியான இந்துத்துவ அந்த கேவலமான அந்த கலவரத்தை உருவாக்கி செய்யக்கூடிய நச்சு விதைகளை வச்சு செய்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ராகுல் காந்தி எந்த மொழியில் யாருக்கு எப்படி பாடம் எடுக்க வேண்டுங்கிற அருமையான யுக்தியை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆழமான அரசியல் புரிதலோடு நகருகிறார். ஒரு இந்திய ஜனநாயகத்திற்கு இவர் பிரதமராக இருந்தால், திரும்ப சொல்கிறேன், இவர் பிரதமராக இருந்தால் கூட இந்த அளவுக்கு முயற்சி இருக்காரு. எதிர்க்கட்சி தலைவராக மிகச்சரியான திசையில் இந்தியாவை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறார். மதவரி கும்பலுக்கு பாராளுமன்றத்திலேயே ஆப்படித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இன்று ராகுல் காந்தி செய்த சம்பவமானது இந்திய மக்களிடையே, குறிப்பாக வட இந்திய மக்களுக்கு, உங்களை உண்மையான எதிரி முஸ்லீம்கள் அல்ல, ஆர்எஸ்எஸ் தான், இந்துத்துவம் தான், பாஜக தான், அந்த கலவரத்தின் பிதாமகனே மோடி தான் என்று மிக தெளிவாக வட இந்திய மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். தென்னிந்திய மக்களோட எல்லாரும் புரிந்து கொண்டவர்கள். ஆனால் வட இந்திய மக்களுக்கு இவர் இந்துத்துவத்தின் பிரதிநிதி, இந்துவின் பிரதிநிதி அல்ல, இந்துக்களுக்கு எதிரியே இவர் தான். அதனால தான் அவர் சாதிவாரி கணக்கெடுப்பில் கராராக இருக்கிறார். அதனால தான் இவர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இவர் சொல்லக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுக்கு சாதகம்தான். அவர்கள் இந்த இந்திய பொருளாதாரத்தில், இந்திய அதிகார வர்க்கத்தில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதிகாரிகளாக எங்கெல்லாம் இருக்கிறார் என்று புள்ளிவரம் தெரிந்துவிடும். அதை மறைப்பதற்காகத்தான், பார்ப்பன் நலனுக்காகவே இவர்கள் தெள்ள தெளிவாக இந்த வேலையை செய்கிறார்கள். அதை முழுக்க அம்பலப்படுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி என சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சொல்லுவாங்கல்ல, அவன் குகையில் போய் சிங்கத்தின் பிடரிவியே ஆட்டி படைத்தார் என்று, அந்த அளவுக்கு ராகுல் காந்தி வச்சு செய்திருக்கிறார். உள்ளபடியாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னால் இதுவரை ஒரு நம்பிக்கையற்று, ஒரு சோர்வான நிலையில், இந்தியா என்ன நிலைக்கு செல்லப் போகிறதோ என்கிற ஒரு மனநிலையில் கவலையில் இருந்த நாட்கள் தான் அதிகம். ஆனால் இன்று முதல் முறையாக உற்சாகமாக, குறிப்பாக ராகுல் காந்தியின் முகத்தை, அந்த உடல் மொழியை, அவர் வார்த்தைகளை பார்க்கிற பொழுது இந்தியா ஒருபோதும் செத்து விடாது. காந்தி காப்பாற்றிய அந்த ஆன்மாவை, அந்த சமதர்ம சனநாயகத்தை, குறிப்பாக அரசியல் சட்டத்தை, சமூக நீதியை காக்கவல்ல ஒரு அற்புதமான தலைவரிடத்தில் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் பப்பு என்றவர்கள், பப்பு என்று கேலிசவர்கள் எல்லாம் இன்று பருப்பு எடுத்திருக்கிறார். அதே உண்மை. இவங்க பாயிண்ட் ஆஃப் சொல்லணும்னாக்க, சிவன் வழியில் ருத்ர தாண்டவம் சொன்னாங்க, எல்லாம் ருத்ர தாண்டுவான். அந்த சிவனாகவே மாறி ருத்ர தாண்டவம் ஆடி மோடியை, அமித்ஷாவை, பாஜக சங்கி கும்பலை வச்சு செய்து கிழித்து எரிந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். பாராளுமன்றமே நடராஜர் என்ன சொல்கிறது, ருத்ரதாண்டம் ஆடக்கூடிய சிவாலயமாக மாறிவிட்டது. அதை கண்டு உண்மையான போலியாக இருக்கக்கூடிய மோடி, அமித்ஷா நடுநடுங்கி போயிருக்காருன்னு சொல்ல வேண்டும். இந்த ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கிறது. இந்திய மக்கள் நிச்சயமாக நம்பிக்கையாக இருக்கலாம். இந்தியா சரியான திசையில் நோக்கில் தான் செல்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்லி கடமைப்பட்டுக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.